குட் மார்னிங். நீங்கள் நன்றாக இருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். மற்றவர்கள் உங்களை பற்றி எதுவும் பேசலாம், ஆனால் நான் அதை பெரிதாக நினைக்க மாட்டேன் என்று முடிவெடுங்கள். நிம்மதியாய் வாழ்வீர்கள். மிகவும் பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கு. எனவே கவனம் சிதறும்படி இடம் கொடுக்காதீர்கள். நான் சொல்வது புரிகிறதா? கவனம் சிதறும்படி இடம் கொடுக்காதீர்கள். வாயை திறந்து சொல்லுங்கள், மற்றவர்கள் 2026 என்னுடைய லெக்கையோ எதிர்காலத்தையோ தீர்மானிக்க முடியாது. சவாலா சொல்லுங்க. நண்பர்களோ உறவுகளோ சுற்று வட்டாரங்களோ இணையதள பொழுதுபோக்குகளோ என்னை கட்டுப்படுத்த முடியாது. நான் அவைகளுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஒரு தலையாட்டி பொம்மை கிடையாது. நான் ஒரு புது சிருஷ்டி. நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன். நான் தேவனுடைய ஆலயமாகவும் இருக்கிறேன். குமாரன் ஆவியாக எனக்குள் வாழுகிறார் என்று அறிக்கையிட்டுக் கொண்டு தினமும் இருங்க. லைஃப் பெஸ்டா இருக்கும். உங்க குடும்பம் பெஸ்டா இருக்கும். நாளை சந்திப்போமா? God bless you.